வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பகவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்ற அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பகவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அசீதிதிம சர்க்கமானது என்பது புருகுபுத்திரி சங்கமஹா. இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் என்ன பண்ணானா, புருகுமுனிவர், அவர் தான் புருகுமுனிவர் தான் சுக்கராச்சாரியார், அவருடைய புதல்வியை கைப்பற்றினானாம். அதாவது அவருடன் பலவந்தமாக சங்கமம் செய்து கொண்டானாம் என்கின்ற தலைப்பிலேயும் ஏகாசி திதிம சர்க்கமானது 81, சுக்கர சாபகா. இந்த மாதிரி தன்னுடைய புதல்விக்கு இந்த மாதிரி இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னுட்டு புருகுமுனிவராகப்பட்ட சுக்கராச்சாரியார் தண்டனுக்கு கொடுத்த சாபம் என்கின்ற தலைப்பிலே இரு தலைப்புகளிலும் ஸ்லோகங்கள் முழுவதும் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகனாக ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோ சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பகவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அசீதிதம சர்க்கமானது என்பது புருகுபுத்திரிய சங்கமஹா. மன்னனாகப்பட்ட தண்டனாகப்பட்டவன் புருகுமுனிவர் சுக்கராச்சாரியாரினுடைய புதல்வி, அந்த புதல்வியை கைப்பற்றினானாம், பலவந்தமாக கைப்பற்றினானாம். ஏததாக்யாய ராமாய மகர்ஷி கும்பசம்பவः அஸ்யாமேவாபரம் வாக்கியம் கதாயாம் உபசக்கரமே. அதாவது இந்த அகஸ்திய மாமுனிவர் எதில் தன்மை வந்தார்? குடத்திலேந்து தோன்றியவர். அவர் எதிலிருந்து தோன்றியவர்? குடத்திலிருந்து தோன்றியவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இந்த விஷயங்கள் செய்திகள் அனைத்தையும் கூறிவிட்டு, அதாவது சொல்லிவிட்டு, இதுவரை சொல்லி வந்ததனுடைய தொடர்ச்சியாக, ராமா உனக்கு நான் வேறொரு கதையை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ
அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாராம் அகஸ்திய மாமுனிவர். ததச தண்டகாகுஸ்தா பகுவர்ஷ கணாயுதம் அகரோத்தத்ர தாந்தாத்மா ராஜ்யம் நிகத கண்டகம். அகஸ்திய மாமுனிவர் சொல்ற ஸ்ரீராமபிரானை பார்த்து, காவுத்த வம்சத்தில் தோன்றியவனே, காவுத்தனே ராமா, இந்த தண்டன் அப்படின்னு இருக்கக்கூடிய மன்னன் இருக்கான் தெரியுமா, இக்ஷ்வாகு மன்னனுடைய புதல்வன், கடைசி புதல்வன். புலன்களை எல்லாம் அடக்கி எதிர்ப்பு எதுவுமே இல்லாம அந்த மதுவனம் அப்படின்ற அந்த இடத்துல வெகு நீண்ட காலம் ஆட்சி புரிந்து வந்தான். அதற்காலே தூ கஸ்மின் சித்ராஜா பார்கவ மாம்ஸ்ரமம் ரமணீயம் உபாக்ராமம் உபாக்ராம் அச்சைத்ரே மாசி மனோகரே. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராமா? அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ராமபிரான்ட்ட, ஒரு சமயம் அனைவருக்கும் மனம் கவரக்கூடிய சித்திரை மாதத்துல வசந்த ருத்து, அதுல பிருகுமுனிவராகப்பட்ட சுக்கராச்சாரியார் அவருடைய ஆசிரமத்துக்கு இந்த மன்னனாகப்பட்ட தண்டனானவன் வந்தான். தத்ர பார்கவ கன்யாம்ச ரூபேணா பிரதிமாம் புவி விசரந்திம் வதோத்தேசே தண்டோ அப்பயஸ்யத நுத்தமாம். அப்ப இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் அந்த இடத்துல உலகத்திலேயே எந்த இடத்திலையும் இணையில்லாத தோற்றமுடைய மகா பேரழகியாக இருக்கக்கூடிய பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாருடைய புதல்வி அந்த காட்டு பகுதிகளில் உலாவி கொண்டிருப்பதை இந்த மன்னன் தண்டனாகப்பட்டவன் பார்த்தான். சாதுர்த்வாதாம் துதுர்மேதா அனங்கவ சரவீடிதா அபிகம்ய சுசம்விக்னாம் கன்யாம் வதனமபுரவீத். இந்த தண்டன் இருக்கானே மன்னன் ராமா, அவன் கெட்ட புத்தி தீயமதி படைத்தவன். அவளை பார்த்ததுமே மன்மத பானங்களால தான் பீடிக்கப்பட்டவனாய் அச்சத்தால ரொம்பவும் நடுநடுங்கி கொண்டிருந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியானுடைய புதல்வி அவருடைய அந்த கன்னிகையினுடைய அருகில் சென்று அவளை போய் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா ராமா? குதஸ்த்வமசி சுஸ்ரோணி கஸ்யவாசி சுதாசுவே பீடிதோ அகம் மனங்கேனா பிரிச்சாமி துவம் சுபானனே. இவன் போயிட்டு இந்த மன்னனாகப்பட்டவன் தண்டன் என்ன பண்ணா, பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாருடைய புதல்வியாகப்பட்டவள்கிட்ட போய், அழகாக இருக்கிறவளே, நீ எந்த இடத்துலேருந்து வந்திருக்க, நீ யாருடைய புதல்வி, பார்க்கத்திலே மிகவும் அழகாக இருக்கிறாய், நங்காய் மன்மதனால இப்ப நான் ரொம்பவும் பீடிக்கப்பட்டிருக்கேன். நீ முதல்ல நான் கேட்ட கேள்வி அனைத்துக்கும் நீ முதல்ல பதில சொல்லு அப்படின்னு தண்டனாகப்பட்டவன் பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியோட புதல்வி கிட்ட கேட்டான். தஸ்ய சைவம் பிரவாணஸ்ய மோகான் மத்தஸ்ய காமினாஹ பார்கவி பிரத்யுவா சேதம் வச சாணோ நயம் நிருபம். நான் இப்போ ரொம்பவும் காம மயக்கத்தினால அறிவு கலங்கி இருக்கேன். அப்படி இருந்த இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் இந்த மாதிரி பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாருடைய புதல்வி கிட்ட கேட்டதுமே அவருடைய புதல்வியாகப்பட்டவர் ரொம்பவும் மிகவும் பயத்தோட அந்த மன்னனாகப்பட்ட தண்டனை பார்த்து சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா ராமா?
भार्गवस्य सुधां विद्धि देवस्य क्लिष्टकर्मणः अरजानाम राजेन्द्र ज्येष्ठाम् आस्त्रम् अवासिनी. இப்போ ராமா பிருகுமாமுனிவருடைய புதவியாகப்பட்டவள் அந்த மன்னன் தண்டனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீங்க மன்னர்களிலேயே மிகவும் மாணிக்கமாக இருக்கக்கூடியவரே, நான் புண்ணிய செயல்களை எல்லாம் புரியக்கூடிய பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் அவருடைய புதல்வி. என்னுடைய பேர் அரஜான்னு பேரு. இந்த ஆசிரமத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கேன். ஏன்னா வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னுட்டு இந்த மன்னன் தண்டன் கிட்டக்க அவ சொன்னா, மாமாம் புருஷ பலத்ராஜன் கன்யா பித்ருவசா ஹ்யகம் குருபிதாமே ராஜேந்திரா துவம்ச சேஷியோ மகாத்மனः. உடனே மன்னனாகப்பட்ட தண்டனை பார்த்து சொல்றா, மன்னரே, என்னை நீங்க பலாத்காரம் செய்வதற்கு கொஞ்சம் கூட முற்படாதீர்கள். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா நான் என்னுடைய தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண். அப்படிதான் நான் இருக்கேன். ஆனா பேரரசே, என்னுடைய தந்தையாகப்பட்டவள் அவர் இருக்காரே பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார், உங்களுக்கு அவர் ஆச்சாரியார். மகாத்மாவாக இருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் சீடர் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னா, தியகனம் சுமகத் கிருதா சதே தத்யான் மகாதபாக யதி வாண்யன் மயா காரியம் தர்மதிருஷ்டேன சத்வதா வரயஸ்வ டபஸ்ரேஷ்டா பிதரம் மே மகாத்யுதி அன்யதா து பலம் துப்யம் பவேத் கோராபி சம்ஹிதம். அப்போ பிருகுமாமுனிவருடைய புதவியாகப்பட்ட அரஜையானவள் மன்னனாகப்பட்ட தண்டன் கிட்டக்க சொல்றா, மாபெரும் தவசியாக இருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனார் பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் அவர் கோபம் கொண்டால் உங்களுக்கு கெடுதியை உடனடியாக செய்யக்கூடியதுல ரொம்ப ரொம்ப வல்லவரவர். உங்களால் இப்ப காமத்தை அடக்க முடியல. அப்படின்ட்டு அடக்க முடியாமல் என்னை நீங்கள் அடைய விரும்பினால் தர்மசாஸ்திரம், அது வேத தர்மசாஸ்திரமா இருக்கட்டும், சத்திரிய தர்மசாஸ்திரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த அறநூல்களில் கூறக்கூடிய நேர் வழியில் நீங்கள் உங்களுடைய பாதையை செலுத்தி, அதாவது மகா தேஜஸ் படைத்த என்னுடைய தந்தையாகப்பட்ட பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் அவரிடம் சென்று முறைப்படி என்னை கேளுங்க, அவர்கிட்ட முறைப்படி நீங்க முறையிடுங்க. வேறு விதமாக முயன்றால் என்னை பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயன்றீர்களேயானால் பயங்கரமான விளைவுகளை நீங்க தான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த அரஜையானவள் சொன்னா, குரோதேனகி பிதா மேசௌ திரைலோக்கியம் அபிநிர்தயேத் தாஸ்யதே சாணவத்யாங்க தவமாம் யாசித பிதா. உடனே அந்த அரஜையானவள் சொன்னார், ஆமா, என்னுடைய தந்தை இருக்காரு பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார், அவர் தன்னுடைய கோப அக்னியால இந்த 3 உலகங்களையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். உங்கள்கிட்ட எந்த அங்கமும் குறைவே இல்லை, குறைவில்லாத அங்கங்களை உடையவரே மன்னரே. தாங்கள் என் தந்தையிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் என்னை உங்களுக்கு
கண்டிப்பாக நிச்சயமாக கன்னிகாதானம் செய்து கொடுத்து விடுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அரஜையானவர் மன்னன் கிட்டக்க சொன்னா, தண்டன் கிட்டக்க ஏவம் புர்வாண மரஜாம் தண்டகாம வசங்கதா பிரத்யுவாச மதோன்மத்தா சிரஸ்யாதாய சாஞ்சலீம். இந்த மாதிரி பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியானுடைய புதல்வி அரஜையானவள் சொன்ன சொற்கள் அனைத்தையுமே கேட்டுவிட்ட காமவசத்தில் வசப்பட்டு கொண்டிருந்த மன்னனாகப்பட்ட தண்டன் தன்னின் கைகளை தலைக்கு மேல தூக்கி கொண்டு வணக்கத்தோடு பதில் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? பிரசாதம் குரு சுஸ்ரோணி நகாலம் க்ஷேப்து மர்கசி தத்கிருத்தேகி மம பிராணா விதீரியந்தே வராணனே. இப்போ மன்னனாகப்பட்ட தண்டனானவன் பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியான புதல்வி அரஜையிடம், அழகியே, நீ தயவு செஞ்சு இந்த க்ஷணமே என்கிட்ட என் மீது கருணை காட்டு. வீணாக நீ காலத்தை கடத்த வேண்டாம். அழகிய சுந்தரியே, உனக்காக என்னோட மனமானது இப்பொழுதே துடித்துடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான். துவாம் பிராப்யமேவதோ வா ஸ்யாச்சாபோ வாயதி தாருணஹ பக்தம் வச்சஸ்வ மாம் வீரு வஜமானம் சுவிஹ்வலம். இவன் தண்டனாகப்பட்டவன் அரஜை கிட்ட சொல்றான், உன்னை நான் அடைந்த பிறகு நான் உங்க தந்தையாராகப்பட்ட பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் அவரால் வதம் செய்யப்பட்டாலோ இல்ல அவருடைய பயங்கரமான சாபம் கொடுக்கப்பட்டாலோ எதை பத்தியும் நான் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன். அழகிலேயே மிகவும் பேரழியாக இருக்கக்கூடியவளே, மனம் கலங்கி உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய பக்தனான என்னை நீ இந்த க்ஷணமே ஏற்றுக்கொள் அப்படின்னு அரஜை கிட்டக்க இந்த மன்னன் தண்டனாகப்பட்டவன் சொன்னான். ஏவமுக்தாது தாம் கன்யாம் தோர்பியாம் கிருஹ்ய பலாத் பலி விஸ்முரந்தீம் யதா காமம் மைதுனாயோப சக்கரமே. இந்த மாதிரி அந்த மன்னனாகப்பட்ட தண்டனானவன் அரஜை கிட்டக்க சொல்லிவிட்டு ரொம்பவும் பலமுகுந்தவன் நடுநடுங்க கொண்டிருந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாருடைய புதல்வி அரஜையை தன்னுடைய கைகளால் கட்டி அணைத்து தனக்கு அந்த காம ஆசை தீரும் வரை அவளை அனுபவிக்க தொடங்கினான். ராமா, ஏதவர்த்தம் மகாகோரம் தண்டகிருத்வா சுதாருணம் நகரம் பிரயா வாசு மதுவந்தம் அனுத்தமம். அதாவது அவன் என்ன பண்ணான், அந்த தண்டன் ராமா மிகவும் பயங்கரமான வெறுக்கத்தக்க, அனைவராலும் வெறுக்கத்தக்க இதை செய்யக்கூடாது. இந்த வெறுக்கத்தக்க இந்த செயலை காரியத்தை செய்துவிட்டு இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் ஒப்பற்றதும் உத்தமமானதுமான மதுமத் அப்படின்ற அவனுடைய நகரத்தை இந்த தண்டனாகப்பட்டவன் விரைவில் போய் அடைந்தான். அங்க போய் சேர்ந்துட்டான். அரஜாவி ருதந்தீசா ஆசிரமஸ்ய விதூரதः பிரதீக்ஷந்தி சுசந்திரஸ்தா பிதரம் தேவசன்னிபம். உடனே இந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரிய புதல்வி அரஜையானவள் ஆசிரமத்தினுடைய அருகிலேயே ரொம்பவும் பயத்தோட அச்சத்தோடையும் அழுது கொண்டு
தேவர்கள் போல மகா ஆற்றல் கொண்ட தனது தந்தையை எதிர்பார்த்து கொண்டு பிருகமாமுனிவர் சுக்கராச்சாரியுடைய மகளானவள் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாராமா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே அசீதிதம சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 80வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஏகாசீதிதம சர்க்கः சர்க்கமானது 81. சுக்கரசாபகா பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் மன்னனாகப்பட்ட தண்டனுக்கு சாபம் கொடுத்தாராம். சார் முகூர்த்தாது வஸ்ருத்யா தேவர்ஷீரம் யதப்ரபா ஸ்வமாசிரமம் சிஷ்யவృతः க்ஷுதார்த்த சம்யவர்த்ததா. அதாவது பிருகுமாமுனிவர் இருக்காரு சுக்கராச்சாரியார், அவர் இயல்பாகவே எல்லையற்ற தவப்பொலிவோட மகா தேஜஸோட விளங்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு முகூர்த்த காலம் 3.25 நாழிகை 1.5 மணி நேரம். அந்த நேரத்திற்கு பிறகு தன்னுடைய புதவியாகப்பட்ட அரஜையானவள் மன்னன் தண்டனால் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தியானது அவரோட காதுக்கு சென்றதாம், அவருடைய செவிக்கு போய் சேர்ந்ததாம். அப்போ இந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் ரொம்பவும் பசியினால வருந்தி கொண்டிருந்தாராம். சீடர்கள் புடைசூழ உடனடியாக ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாராம். சோ அபிய தரஜாம் தீனாம் ரஜசா சம் அபிப்ளுதாம் ஜோஸ்னாம் இவாருணக்ரஸ்தாம் பிரத்யூஷேன விராஜதீம். அப்ப இந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் விடியற் காலையில் அதிகால வேளையில் சூரிய பகவான் எப்படி இருப்பார்னாக்கா பிரமாதமாக செம்மையாக இருப்பார். சிக்கச்சவேல்லாம் அப்படியே வருவார். நல்லா அருமையாக இருக்கும் மேகங்களை பார்க்கறதுக்கு, ஆகாயத்தை பார்க்கறதுக்கு. தன்னுடைய ஒளியை இழந்து நிற்கக்கூடிய அப்போ சந்திரன் தன் ஒளியை இழந்துருவார் சந்திர பகவான். அந்த சந்திரனை போல தூசி படித்தவளாய் மனம் நிற்கக்கூடிய தன்னுடைய புதவியாகப்பட்ட அரஜையை அப்பொழுது இந்த மகாமாமுனிவர் பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் பார்த்தார். தஸ்யரோஷ சம் அபவத் க்ஷுதார்த்தஸ்ய விசேஷதः நிர்தஹன்னிவ லோகாம் ஸ்திரீ சிஷ்யான் சைததுவாசகா. அப்படிப்பட்ட இந்த விடியற்கால வேளையில சூரிய பகவானாகப்பட்டவர் எழுந்திருக்கக்கூடிய அந்த வேளையில பசியோடு இருந்த பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாருக்கு ரொம்பவும் கோபமானது வந்ததாம். இந்த கடமை 3 உலகங்களையும் எரித்து விடுவது போல தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, தஸ்யத்வம் விபரீதஸ்ய தண்டஸ்ய விஜிதாத்மனः விபத்திம் கோரசங்காசமாம் கிருத்தாம் அக்னிசிகாமிவா. பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியாரானவர் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றார், பாருங்க, இப்ப எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வந்துருச்சு. அப்படி நான் கோபம் கொண்டுள்ள நான் முறை தவறி நடந்த மன்னனாகப்பட்ட தண்டனுக்கு நெருப்பு ஜுவாலை வீச போறான். அந்த நெருப்பு ஜுவாலையானது அவனுக்கு எப்பேற்பட்ட கடுமையான கட்டத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்றத நீங்க எல்லாரும் உங்களுடைய கண்களால பாருங்க
அப்படின்ட்டு சீடர்கள்ட்ட சொன்னார் ரமா. க்ஷயோஸ்ய துர்மதே பிராப்த சாணுகஸ்ய துராத்மனः யப்ரதீப்தாம் உதாசஸ்ய சிகாம் வை ஸ்ரஷ்டுமிச்சதி. இப்போ சுப்பராச்சாரியார் சொல்றார், அதாவது பிருகுமாமுனிவர் தன்னுடைய சீடர்கள்ட்ட கொடுமதி கொண்ட இந்த தீயவனுக்கும் இவனோட பணிபுரிகிறாளோ பணியாட்கள் அவர்களுக்கும் படை வீரர்களுக்கும் அழிவு காலமானது வந்துருக்கு. அதனால தான் இந்த மன்னனாகப்பட்ட தண்டனானவன் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலைய தன்னுடைய கையால தொடுவதற்கு அவன் விரும்புகிறான் அப்படின்னு பிருகுமா முனிவராகப்பட்டவர் சுக்கராச்சாரியார் சொன்னார் சீடர்கள்ட்ட. ராமா யஸ்மாத் ச கிருத்தவான் பாபம் ஈதுஷம் கோரசம்ஹிதம் தஸ்மாத் பிராப்சேதி துர்மேதா பலம் பாபஸ்ய கர்மணः. இந்த மன்னனாகப்பட்ட தண்டனானவன் யாருமே செய்யக்கூடாத பயங்கரமான இந்த பாவத்தை செய்துவிட்டு கெடுமதி தீய புத்தி உள்ளவன் படைத்த அந்த தண்டனானவன் அதனுடைய பலனை இந்த க்ஷணமே அவன் வந்து அனுபவிக்கத்தான் போறான் அப்படியே சுக்கராச்சாரியார் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்னாராமா. சப்த ராத்திரேன ராஜாசௌ சப்ருத்ய பலவாகனः பாபகர்ம சமாசாரோ வரம் பிராப்ஸ்யதி துர்மதிஹி. இப்போ சுக்கராச்சாரியார் சொல்றார் பிருகுமாமுனிவர் சீடர்கள்ட்ட, அதாவது இந்த மன்னனாகப்பட்ட தண்டனானவன் பாவத்தை செஞ்சுட்டான். அப்படி பாவத்தை செய்த அவன் தன்னுடைய பணியாளர்கள் அவனுக்கு வேலையை செய்யறதுக்கு ஆள் பண்ணணும். அந்த பணியாளர்கள் படைகளுடன் கூட இன்னும் 7 இரவுக்குள் அவன் அழிவை வந்து அடைய போறான் அப்படின்னு சுக்கராச்சாரியார் பிருகுமா முனிவர் சொன்னாராமா. சமந்தாத்யோஜன சதம் விஷயம் சாஸ்ய துர்மதேஹே தக்ஷதே பாம்சு வருஷேன மகதா பாகசாசனஹ. கெடுமதி கொண்ட, அதாவது புத்தி வந்து அவனுக்கு வந்து ரொம்பவும் தீய புத்தியாக இருக்கக்கூடிய இந்த மன்னனாகப்பட்ட தண்டனையுடைய 100 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் கொண்ட இந்த மதுவத் அப்படின்ற இந்த ராஜ்யத்தில் தேவராஜனாக தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன் புழுதி மாறி, அதாவது புழுதினாக்க என்ன, இப்போ பெரிய காற்று ஒன்று அடிச்சதுன்னா என்ன ஆகும், கீழே இருக்கிற மணல்லாம் பறந்து வருமோனோ அந்த மாதிரி புழுதி மழையை பெய்து இவர்களை எல்லாம் அழிக்க போறான் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொன்னார்மா. சர்வஸ்துவாணி யானீக ஸ்தாவராணி சராணிசா மகதா பாம்சு வருஷேனா விரயம் சர்வதோகமன் தண்டஸ்ய விஷயோ யாவத் தாவத் சர்வசம் உச்ச்ரயம் பாம்சு வருஷம் இவா லட்சியம் சப்த ராத்திரம் பவிஷ்யதி. அப்ப அவன் சொல்ற, இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய உயர் பிராணிகள் மற்றும் அசையா பொருட்கள் எல்லாமே
புழுதி மழையினால மூடப்பட்டு விட போகிறது. இந்த மன்னனாகப்பட்ட தண்டனுடைய ராஜ்யம் எதுவரை அவனுடைய ராஜ்யமானது பரவி இருக்கின்றதோ அதற்கு இடையே இருக்கக்கூடிய உயர் பிராணிகள், ஜடப்பொருட்கள் எல்லாமே இந்த புழுதியில மூழ்கி எல்லாம் யாருக்குமே கண்ணுக்கு புலப்படாமல் போக போகின்றது அப்படின்னு சுக்ராச்சாரியா தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்னாராமா. யக்யுத்வா குரோததாம் ராட்சஸ் ததாஸ்ரம நிவாசினம் ஜனம் ஜனபதாந்தேஷு ஸ்தீயதாமிதி சாப்ரவீத். உடனேயே பிருகுமாமுனிவர் சுக்ராச்சாரியாராகப்பட்டவர் கோபத்தினால தன்னுடைய சிவந்த கண்களோட இந்த மாதிரி சொல்லிவிட்டு சீடர்கள்ட்ட சொல்லிவிட்டு ஆசிரமத்திலிருந்து அந்த தண்டனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் தண்டனுடைய நாட்டுக்கு அப்பால் சென்று விடுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு மக்களுக்கு அவர் சொன்னார். அவர் அந்த உத்தரவை போட்டார். ஸ்ருத்வா தூஷணசோ வாக்கியம் சோஸ்ரமா வசதோ ஜனஹ நிஷ்கிராந்தோ விஷயாஸ்தஸ்மாத் ஸ்தானம் சக்ரேத பாஹ்யதஹ. இந்த மாதிரி பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் அவருடைய உத்தரவை கேட்டவுடனேயே ஆசிரமத்து பக்கத்தில் வசிக்கக்கூடியவா இவருடைய சீடர்கள் மற்றும் இந்த தண்டனாகப்பட்டவன் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த நாட்டிலிருந்து உடனடியாக புறப்பட்டு இந்த தண்டனாகப்பட்டவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடிய எல்லைக்கு அப்பால் அதுக்கு வெளியில அவர்கள் இருப்பிடம் அவர்களுக்கு ஒரு தனியா ஒரு இடத்தை அமைச்சுட்டு எல்லாரும் அந்த இடத்துல சௌகரியமா இருந்தாள் அப்படின்னு சுக்கராச்சாரியாரானவர் அகஸ்திய முயற்சி ராமபிரான்ட்ட சொல்றார். ச ததோக்த்வா முனிஜன் முனி ஜனம் அரஜாம் இதமப்ரவீத் இஹைவ வச துர்மேதே ஆசிரமே சுசமாஹிதா. இப்ப இவருடைய ஆசிரமத்தில் ஏற்பட்ட முனிவர்கள்லாம் இருந்தாலும் அவெல்லாம் இருப்பாளோட பிருகு முனிவர் சுக்கராச்சாரிய ஆசிரமத்தில் அவ எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தன்னுடைய புதல்வியாக இருக்கக்கூடிய அரசியை பார்த்து சொல்றார். தீயமதி படித்தவளே, நீ என்ன பண்றன்னா பகவானை இறைவனை தியானித்துக் கொண்டு இந்த இடத்திலேயே இருப்பாயாக அப்படின்னு தன்னுடைய புதல்விக்கு பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் சொன்னார். ராமா, இதம் யோஜன பரியந்தம் சரசுதி சிரப்பிரபம் அரஜே விஜ்வரா புங்க்ஷ்வா காலசாத்திர பிரதீட்சதாம். உடனே அவர் சொல்றார், பிருகுமாமுனிவர் சுக்கராச்சாரியார் தன்னுடைய புதல்வி அரஜை கிட்டக்க இந்த இடத்துல ஒரு யோஜனை விஸ்தீர்ணம் கொண்ட அழகான ஏரியானது இந்த இடத்துல இருக்கு. நீ கவலைப்படாம இந்த ஏரியில இருக்கக்கூடிய நீரை உணவாக உட்கொண்டு உன்னுடைய நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த இடத்திலேயே உன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டு வா அப்படின்னு சுக்கராச்சாரியார் பிருகுமாமுனிவர் தன்னுடைய புதல்விக்கு சொன்னார். ராமா, त्वत्समीपेशये सत्वा
வாசமேஷ்யந்தி தாம் நிசாம் அவத்யா பாம்சு வருஷேன தே பவிஷ்யந்தி நித்யதா. இந்த மாதிரி உடனடியாக இவர் தான் சாபம் கொடுத்துட்டாரோ, சாபம் கொடுத்த உடனே அன்றைய இரவே ஒரே புழுதிய மழையாக பெய்ந்த அந்த இரவுல உன் அருகில இருக்கக்கூடிய உயிர் பிராணிகள் புழுதியினால் அவைகள் உயிர் துறக்கவே துறக்க மாட்டா. அவைகள்லாம் எப்போதுமே உயிரோடு தான் இருக்கும். உன் பக்கத்திலே உனக்கு சௌகரியமா இருக்கும், உன்னை காத்து கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு பிருகுமா முனிவராகப்பட்டவர் சுக்கராச்சாரியார் தன்னுடைய புதவியாகப்பட்ட அரஜை கிட்டக்க சொன்னார். ஸ்ருத்வா நியோகம் பிரம்மர்ஷே சாரஜா பார்கவி ததா ததேதி பிதரம் பிராக பார்கவம் விருஷதுக்கிதா யச்சுத்வா பார்கவோ வாசம் அந்யத்ர சமகாரயது. இந்த மாதிரி பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடிய பிருகுமா முனிவர் சுக்கராச்சாரியார் தன்னுடைய தந்தை அவர் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்ட அவருடைய புதவியாகப்பட்ட அரஜை தன்னுடைய தந்தையாகப்பட்ட பிருகு முனிவரை பார்த்து மிகுந்த ஆழ்ந்த துக்கத்தோட, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர் சொன்னாராமா. இந்த மாதிரி அரஜை பதில் சொன்ன உடனேயே அதை கேட்ட பிருகுமா முனிவர் சுக்கராச்சாரியார் உடனடியாக வேறொரு இடத்திற்கு போய் குடிபெயர்ந்தார். அவர் வேறொரு இடத்துல போய் ஆசிரமம் அமைச்சுட்டார். தஸ்ய ராஜ்யம் நரேந்திரஸ்யா சப்ருத்ய பலவாகனம் சப்தாக பஸ்மசாத் பூதம் யதோக்தம் பிரம்மவாதினா. உடனேயே அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமாராமா? அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீ ராபிராண்ட இந்த வரலாற்ற கதைய. இந்த மன்னனாகப்பட்ட தண்டன் இருக்கானே, அவனுடைய நாடு வேதோக்தமராக இருக்கக்கூடிய பிருகுமா முனிவர் சுக்கராச்சாரியார் அவருடைய வாக்குப்படி இந்த மன்னனாகப்பட்ட தண்டனுடைய பணியாளர்கள் மற்றும் படை வீரர்களோடு 7 நாட்களுக்கும் அனைத்தும் சாம்பலா போயிடுத்து. சாம்பலா போய் அதில் புழுதினா மணல், அந்த மணலானது போய் சேர்ந்து மூடி போயிடுத்து. தஸ்யாசோ தண்ட விஷயோ வெஞ்ச சைவல யோர்ன்றுபா சத்தோ பிரம்மர்ஷினா தேனா வைதர்மியே சகிதே கிருத்தே ததா பிரபுத்தி காகுஸ்தா தண்டகாரண்ய முஷ்யதே. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ரமாபிரான்ட்ட சொல்ற, மன்னனே, இந்த விந்தியம் சைவலம் ஆகிய இந்த மலைகளுக்கு இடைப்பட்ட இந்த பிரதேசத்தில் இந்த தண்டனாகப்பட்ட அவனுடைய நாடானது இருந்தது. கிருதயுகத்தில், இந்த யுகமானது ஆரம்பிக்கும் போதே கிருதயுகத்தில் இந்த மாதிரி தர்மம் தவறி அதர்மமான ஒரு செயலில் நடந்ததால் பிரம்மர்ஷியாகப்பட்ட பிருகுமா முனிவர் சுக்கராச்சாரியார் சபிக்கப்பட்ட இந்த நாடு, இப்ப நான் இருக்கனே இந்த இடம் இதுதான். இந்த அகஸ்திய மாமுனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை வச்சு சொல்றார். அன்று முதல் கொண்டு இது தண்டகாரண்யம் அப்படின்னு
வழங்கப்பட்டது இதுக்கு தண்டகாரண்யம்னு. ஏன்னா தண்டன் வந்து பண்ணதுனால இது தண்டகாரண்யம். தபஸ்வின ஸ்திதா ஹ்யத்ர ஜனஸ்தானம் அதோபவது ஏதத்தே சர்வமாக்யாதம் யன்மாம் ப்ருச்சதி ராகவா. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராகவா, தவம் செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்திற்கு வந்து உடனடியாக வசிக்கிறதுக்கு தொடங்கினாவா, ஆசிரமத்தை பண்ணிட்டா சௌகரியமா இருக்கும் இந்த இடம் அப்படின்ட்டு. அதனால இந்த இடத்துக்கு என்ன தெரியுமா பேர் வந்தது? ஜனஸ்தானம்னு வந்தது பேரு. இந்த இடத்தின் பேரு ஜனஸ்தானம். ரகுகுல திலகமே, ரகுநந்தனா, நீ வந்து இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நான் உனக்கு வந்து பதில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொன்னாராம். சஞ்சாம் உபாசித்தும் வீர சமயோ யதி வர்த்ததே ஏதே மகர்ஷிய சர்வே பூர்ணகும்பா சனந்ததா கிருதோதகா நரோ வியாக்ர ஆதித்யம் பரியுபாசதே. இப்போ சொல்றார் அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்டா, மகாவீரனே, இப்போ வந்து மகாமுனிவர்கள்லாம் இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் சந்தியாகால கடன்களை நிறைவேற்றுவதற்காக காலமானது கடந்து கொண்டிருப்பதனால இந்த மகாமுனிவர்கள் எல்லாரும் ஸ்நானம் செய்துவிட்டு, அதாவது நீராடி விட்டு, அவ கையில வந்து நீர் நிறைந்த கமண்டலம் அதை ஏந்தி கொண்டு சூரிய பகவானை பார்த்தியா, எல்லாரும் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை வணங்கி கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ராமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். சதேர் பிராமணம் அபியஸ்தம் சகிதேர் பிரம்மவித்தமைஹி ரவீரஸ்தம் கதோ ராம கச்சோதகம் உபஸ்பிருசஹா. உபா சொல்ற ரகசிய மாமுனிவர், அதனால ராமா, ராமனே, வேத வித்தகர்கள், வேதம் படித்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கூறிய வேத மந்திரங்களை கேட்டபடியே சூரிய பகவானாகப்பட்டவர் மேற்கு திசையில அப்படியே அந்த மலையில வந்து மறைந்து விட்டான் பாத்தியா. அதனால ராமா, நீயும் போய் ஸ்நானம் செய்துவிட்டு மாலை கடன்களை, அதாவது மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு உடனடியா வா அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு அகஸ்திய மாமுனிவர் உத்தரவு போட்டாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே உத்தரகாண்டே ஏகாசீதிதம சர்க்கः ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 81வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.